ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டிடாக். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணணும், அதுக்கு உள்ள என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக மொபைலில் போயிட்டு யுவர் சேனல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி சேனல் நேம் கொடுத்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அதுலேயும் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டிடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரில் யூடியூப் போய்க்கோங்க. அதில் உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அதில் யுவர் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனலுக்குள்ளே வந்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய சேனல். இதில் கஸ்டமர் சேனல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு அந்த பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சேனல் நேம் அண்டு டிஸ்கிரிப்ஷன், அதில் சேனல் நேம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி உங்கள் சேனலுக்கு ஒரு பர்ஃபெக்டான நேம் கொடுங்க. நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக அந்த நேம் கொடுங்க. அதுதான் கொஞ்சம் ரீச் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய யூடியூப் சேனல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கிரிப்ஷனாக எழுதணும். அதை எழுதி கொடுத்துக்கோங்க. சேனல் யூஆர்எல் தான். இதை எல்லோரும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கலாம். ஆட் லிங்க் அப்படிங்கிறது நீங்களே ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறது. அது லிங்கோட டைட்டில், நெக்ஸ்ட்டு அதுக்கான யூஆர்எல் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டெலிட் ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் இன்ஃபோவில் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன் டைம். இது எதுக்குன்னா, உங்களுடைய எதாவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அந்த இமெயில் தான் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிராண்டிங், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ப்ரொஃபைல் பிக்சர் கரெக்டாக செட் பண்ணுங்கள். அது மாதிரி பேனர் இமேஜ் அவங்க என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேனர் சைஸ் கொடுங்க. வீடியோ வாட்டர் மார்க் அப்படிங்கிறது உங்கள் யூடியூப் வீடியோ ஓடும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லோகோ தெரியும். அதை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வாட்டர் மார்க். நெக்ஸ்ட்டு லே அவுட்டு. இந்த லே அவுட் உங்களுடைய வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த ஆடுங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லே அவுட் ஆப்ஷனை மட்டும் நான் என்னுடைய சேனலில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சேனல் அப்படிங்கிறது வந்துக்கோங்க. இதுலேயும் உங்களுடைய சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சேனல் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீவேர்டு அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ போடுறீங்கள, அதை எதை பற்றி போடுறீங்களோ அதோட கீவேர்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபோவில் டைட்டில் அந்த டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே பர்மனெண்ட்டாக எனக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி உள்ளது. ஸோ நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் சரி, எனக்கு அது கீழே இந்த டைட்டில் வந்தே ஆகணும், இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பர்மனெண்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விசிபிலிட்டியில் பப்ளிக்லேயே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே அது ஷேர் ஆகும், ரீச் ஆகும். நீங்கள் யாருக்கும் டேக் பண்ணால் அது அந்த டேக் கொடுத்துக்கலாம். இது ஆடியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் போகிற வீடியோ சின்ன வயசு பசங்களும் பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்தது இல்லை இது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கொடுக்கணும் அப்படின்னா 2ஆக கொடுத்துக்கோங்க. 3ஆக 2 பேருமே பார்க்கலாம் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்டு. இது என்னென்னா, அந்த டிக்கு நீங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் மற்றவங்களும் தெரியும். அந்த டிக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவ்வளோதான் இதில் உள்ள செட்டிங்ஸ். மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த லே அவுட் நான் என்னுடைய யூடியூப் சேனல் காட்டுறேன்.
ஓகே, இது வந்து என்னுடைய யூடியூப் சேனலோட லேஅவுட்டு. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதில் சேஞ்ச் வீடியோ கொடுத்து நீங்கள் புதுசாக வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து இந்த வீடியோலாம் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது கீழே வந்து ஃபீச்சர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுடைய எல்லா வீடியோவுமே ஒரு இதுவாக போட்டிருப்பீங்க, ப்ளேலிஸ்ட்டாக. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ரீச் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து என்னுடைய சேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி பர்ஃபெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த என்கிட்ட வந்து பேனர் செட் பண்ணியிருக்கேன், டிபி செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொடுக்குற டிபி அண்ட் பேனர் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ரொஃபைலுக்குள்ளே வரும்போதே பார்க்க அழகாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொடுத்துக்கோங்க. மேபி காப்பிரைட் பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எதையுமே நெட்டில் டெவலப் பண்ணி போடாமல் எல்லாமே ஒரிஜினலாக நீங்களே எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி டேரெக்டாக அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள். இதே மாதிரி பர்ஃபெக்டாக கொண்டு வாங்க, அப்போ தான் டக்குன்னு ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் நம்ம தமிழ் மல்டிடாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.